தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெபிள் அண்ட் ரம்பிள். தேவ வார்த்தையிலிருந்து உங்களை ஊக்குவிக்க பலப்படுத்த ஒரு சிறு போதனை. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். பல வருடங்களுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இப்போ கடும் பிரச்சனைகள் மத்தியில் கடந்து போயிட்டுருந்தேன். அப்போ ஒரு தேவ மனுஷன் மூலமாக கர்த்தர் இந்த வசனத்தை என்னோடு கூட பேசினார். பாருங்கள், இந்த கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வசனம் பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிற வசனம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வசனத்தை நான் பயன்படுத்துவேன். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் மகா பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாரு, நிறைய நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 39 முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திப்பார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். பாருங்க, இங்கே யோசேப்பு ஒரு வெளிநாட்டு அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறான். யோசேப்புடைய மனநிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுடைய அப்பா இவன் மரித்து போய்விட்டான் என்று யோசிச்சுட்டு இருக்கிறார். ரைட், செத்து போயிட்டான் பையன், அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். அதனால் அவர் உதவிக்கு வர வாய்ப்பில்லை. அண்ணன் தம்பி இவன் வேணான்னு சொல்லி தான் இவனை அடிமையாக விற்று போட்டிருக்கிறான். அவங்கள்டிருந்து உதவி வர்றதுக்கும் வாய்ப்பில்லை. பேசிக்காக இப்போ யோசேப்பு ஒரு அனாதை மாதிரி, ரைட், யாரும் இல்லாத ஒரு அனாதையாகத்தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இவனை வாங்கியிருக்கிற, விலை கொடுத்து வாங்கியிருக்கிற இவனுடைய அந்த எஜமான் நல்லவனாக இருப்பான்றதுக்கு கேரண்டி கிடையாது, நல்லா பார்த்துக்குவான்றதுக்கும் கேரண்டி கிடையாது. அந்த காலத்துலலாம் அடிமைகளை பேசிக்காக மிருகத்தை மாதிரி தான் பயன்படுத்தினாங்க. ரைட், என்ன ஒரு எக்ஸ்டென்ட்டுக்குனாலும் கொடுமை பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமாக வேலை வாங்குவாங்க, சில சமயம் சரியாக சாப்பாடு கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. அப்போது யோசேப்புக்கு ஒரு நிச்சயமில்லாத எதிர்காலம், இன்ஃபேக்ட் ஒரு மோசமான எதிர்காலம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இயற்கையாக பார்க்கும்போது. ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். ரைட், தாப்பன் மறிச்சிட்டான்னு நினச்சிட்ருக்கலாம், சகோதரர்கள் வேணாம்னு விற்று போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். யோசேப்பு ஆபிரகாமின் வித்து, ரைட், பிறந்த 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன். ரைட், இவனுக்கும் தேவனுக்கும் இரத்த உடன்படிக்கை இருக்கிறது. கர்த்தர் எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய உடன்படிக்கையை மறக்க மாட்டார். அதனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அந்த வெளிநாட்டிலையும் கூட யோசேப்பு கூட அவர் இருந்தார். ரைட், அது மட்டும் இல்லை, இருந்து என்ன செஞ்சாருன்னு பார்க்கணும்ல. எதுக்கு கூட இருந்தார்? எப்படி வேதனைப்படுறான், எப்படி கஷ்டப்படுறான்னு வேடிக்கை பார்க்குறதுக்கா? கிடையாது. கூட இருந்து அவனை காரிய சித்தியுள்ளவனாக்கினார். இங்கிலீஷில் காட் மேட் ஹிம் ப்ராஸ்பரஸ்ன்னு போட்டிருக்கோம், ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸில் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ கர்த்தர் கூட இருந்து அவன் செய்த காரியத்தெல்லாம் செழிக்க வைத்தார். பண்ணுற காரியங்களில் சித்தியுள்ளவனாக, அதாவது வெற்றியுள்ளவனாக மாற்றினார். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் ஒரு வெற்றி வாழ்க்கையை யோசேப்புக்கு ஏற்படுத்தி கொடுத்தார், ஒரு செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். யோசித்து பாருங்களேன், இவன் அடிமையாக இருக்கிறான், அதுவும் வெளிநாட்டில் அடிமையாக இருக்கிறான். எல்லாம் இவனுக்கு விரோதமாக நிற்கிது, வாழ்க்கையின் சூழ்நிலைகள், அவனுடைய நிலைமை எல்லாம், இல்லையா? ஆனாலுமே கர்த்தர் அதெல்லாம் மாற்றி போடுறாரு. பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் கர்த்தருக்கு பெரிய சேலஞ்செலாம் கிடையாது. கர்த்தருக்கு முன்னாடி அது ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய சத்துருக்களும் ஒன்றும் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. ரைட், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி சின்னவங்க தான் அவங்க. புரியுதா? ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், கர்த்தருக்கு எந்த விதமான மோசமான சூழ்நிலையும் கூட மாற்றப்படக்கூடிய சூழ்நிலை தான்.
எவ்வளவு கடினமான காரியம் கூட மாற்றப்படக்கூடிய காரியம்தான். அவரால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு அடிமையாக இருக்கும்போது கூட கர்த்தர் அவனுக்கு ஒரு வெற்றி வாழ்வை கொடுத்தார், ஒரு செழிப்பான வாழ்வை கொடுத்தார். அது மட்டும் இல்லை பாருங்கள், கர்த்தர் இதை பகிரங்கமாக செய்தார், எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் செய்தார். ஏன்னா பாருங்கள், கர்த்தர் கூட இருந்து அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறார். வாய்க்க பண்ணுகிறாருன்றது அவனுடைய எஜமானுக்கு தெளிவாக தெரியுது, மறுக்க முடியாத அளவுக்கு கிளியராக தெரியுது. இவனுடைய எஜமான் ஒன்றும் ஆபிரகாமின் தேவனை வழிபடுகிறவன் கிடையாது. அவன் ஒரு வேற்று தெய்வங்களை வழிபட்டுட்டு இருக்கிறவன். இருந்தாலுமே அவனுக்கே தெரியுது கர்த்தர் கூட இருந்து இவனை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா கர்த்தர் இவன் கைக்கடியில் என்ன இருக்குதோ, யோசேப்பு கைக்கடியில் என்ன இருக்குதோ அதைத்தான் ஆசீர்வதிக்கிறார். அதனால் அந்த ஆள் பார்த்தார், அந்த ஆள் கொஞ்சம் ஞானமானவராக இருக்கிறார் பாருங்க. அதனால் தன்னுடைய எஸ்டேட் முழுசையும் மொத்தமாக யோசேப்பு கையில் கொடுத்துட்றாரு. கர்த்தரும் பாருங்கள், யோசேப்பு கைக்கு அடியில் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பின் நிமித்தம் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதுதான் கர்த்தர் செயல்படுகிற முறை பாருங்கள். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மீது இருக்குது. அவருடைய ஜனத்தின் மீது இருக்கிறதுனால அவங்க கையில் என்ன வருதோ அதைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க எஜமானனை ஆசீர்வதிக்கிறார்னா இவங்கள் நிமித்தம் தான் ஆசீர்வதிக்கிறார். பின்னாடி நம்ம பார்க்குறோம், யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் லாபானை ஆசீர்வதித்தார் என்று பார்க்குறோம். ரைட், ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். உங்கள் நிமித்தம் கர்த்தர் மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பார். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த மைண்ட் செட் இருக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என் நிமித்தம் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சொல்கிறார் ஆபிரகாம்கிட்ட, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன். யாராவது உங்களுக்கு நன்மை செஞ்சால் கர்த்தர் அவங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்திற்கான சேனல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்களை குறித்து இப்படி யோசிக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் முக்கியம் பாருங்கள் வாழ்க்கைக்கு. அடுத்து பாருங்கள், சங்கீதம் 23 போவோம். ரைட், இங்கே தாவீது ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறார். ரைட், அநேகருக்கு இது மனப்பாடமாக தெரியும். ரைட், ஒருவேளை தெரியாதுன்னா மனப்பாடம் பண்ணுங்க. ரைட், இந்த சங்கீதம்லாம் டெய்லி உங்கள் வாயில் இருக்கணும். டெய்லி இதை நீங்கள் பேசணும். இந்த சங்கீதத்தெல்லாம் அரவணைத்து கொள்ளணும், உங்களுடையதாக மாற்றணும், உங்களுடைய வாழ்வின் பங்காக மாற்றணும். ஹல்லேலூயா. இது என்னுடையதுன்னு எடுத்துக்கோங்க, விசுவாசிங்க, கர்த்தர் இப்படியே செய்வார் உங்களுக்கு. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட்டேன். ஏன்? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த உலகம் பாருங்கள், கொஞ்சம் ஆபத்து நிறைந்த உலகம். இங்கே அநேக காரியங்கள் இருக்குது இந்த உலகத்தில். பிசாசு இருக்கிறான், சாபம் இருக்குது, மரணம் இருக்குது, பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க. மரணத்தினாலும் சாபத்தினாலும் பாவத்தினாலும் இயற்கை கூட பல விதங்களில் மாற்றப்பட்டிருக்குது இல்லையா? எத்தனையோ ஆபத்துகள் வருது, இயற்கையின் மூலமாக அழிவுகள் வருது. அப்போ இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏன் தீமைக்கு பயப்படக்கூடாது? தீமைக்கு பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். மரணத்தை காட்டிலும் சாபத்தை காட்டிலும் பொல்லாத மனிதர்களை காட்டிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, இந்த அறிவு தாவீதுக்கு இருந்துச்சு பாருங்க. தாவீது கோலியாத்தை நோக்கி ஓடுறான் வேகமாக, சண்டை போடுறதுக்கு அவன் கூட. என்ன தைரியத்தில் போனான்? ஏன்னா தாவீதுக்கு ஒன்று தெரியும், கோலியாத்தோட அந்த உயரம், அவனுடைய அந்த பலன், அவங்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள், இதெல்லாம் மற்றவங்களுக்கு முன்னாடி வேணால் அட்வான்டேஜாக இருக்கலாம். ஆனால் தாவீது கூட கர்த்தர் இருக்கிறார். கோலியாத்தை காட்டிலும் பெரியவர், அவனுடைய பலத்தை காட்டிலும் பெரியவர், அவனுடைய ஆயுதங்களை காட்டிலும் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு தாவீதுக்கு தெரியும். ரைட், தாவீதுக்கு விரோதமாக கோலியாத்துக்கு எந்த அட்வான்டேஜும் கிடையாது. அந்த பெரிய அவனுடைய உயரம் அட்வான்டேஜ் கிடையாது, அந்த பலன் அட்வான்டேஜ் கிடையாது, அந்த ஆயுதங்கள் அட்வான்டேஜ் கிடையாது.
All advantages were nullified by the presence of God with David. பாருங்கள், கோலியாத்துக்கு இருந்த அந்த அட்வான்டேஜ் எல்லாமே ஒரு பிரயோஜனத்துக்கும் இல்லாமல் போச்சு. ஏன்னா தாவீது கூட கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக இவன் உயரமும் பெரிய மேட்ரு கிடையாது, அவனுடைய பலனும் பெரிய மேட்ரு கிடையாது, அவனுடைய அனுபவம் பெரிய மேட்ரு கிடையாது, ரைட், அவனுடைய ஆயுதங்களும் பெரிய மேட்ரு கிடையாது. அந்த தைரியத்தில் தான் தாவீது அவனை கோலியாத்தை நோக்கி ஓடுறான். ரைட், மிச்சம்லாம் பயந்து ஓடுறான், இவன் அவனை வெட்டுறதுக்கு ஓடுறான். புரியுதா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லவர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தாவீதின் தேவன் உங்கள் கூட இருக்கிறார். எதுக்கும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய சத்துருக்களை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், அவங்க கையில் என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறது கர்த்தர். புரியுதா? எரேமியா தீர்க்கதரிசி அவர்கிட்ட கர்த்தர் இப்படி பேசுகிறார். அதை கொஞ்சம் பார்ப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனங்களை வாசிப்போம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். கர்த்தர் எரேமியா கூட இருக்கிறாராம். எதுக்கு? தப்புவிப்பதற்கு, பாதுகாப்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், எரேமியாவுக்கு இருந்த சத்துருக்கெல்லாம் ரொம்ப பலம் வாய்ந்த சத்துருக்கள். எரேமியாவுடைய சத்துருக்கள்லாம் பார்த்தோம்னா ராஜாக்கள், பிரபுக்கள், ரைட், சொசைட்டிலே பெரிய ஆட்கள், ஆசாரியர்கள், ரைட், எல்லாம் பவர்ஃபுல் பீப்புள். எரேமியாவை ஆக்சுவலாக ரைட் அவனுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய ஆட்கள். ஒரு சில சும்மா வெட்டி பேச்சு பேசுவாங்க இல்லையா, ரைட், ஹல்லேலூயா, சும்மா மிரட்டுவாங்க. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது அவங்களெல்லாம். வாய் மட்டும் ரொம்ப நீளமாக இருக்கும். ஆனால் இந்த ஆட்கள் அப்படி கிடையாது. இவங்களால் ஆக்சுவலாக எரேமியாவுக்கு ஆபத்து உண்டு. ரைட், இவங்களால் எரேமியாவை ஆக்சுவலாக அவனுக்கு ஏதாவது தீங்கு செய்ய முடியும். தீங்கு செய்யக்கூடிய ஆட்கள் தான். ரைட், அந்த வல்லம் இருந்துச்சு அவங்களுக்கெல்லாம். எரேமியாவை காட்டிலும் இயற்கையான ரீதியில் பார்த்தா எரேமியாவை காட்டிலும் இவங்களாம் ரொம்ப பலமானங்கள். ஆனாலும் எரேமியா கூட கர்த்தர் இருந்ததுனால அவங்களால எரேமியாவை ஒன்றுமே செய்ய முடியல. அவங்களாம் சிறையிருப்புக்கு போனப்போ கர்த்தர் நெபுகத்நேசர் பார்வையில் கர்த்தர் எரேமியாவுக்கு தயவு கொடுக்குறார். அவன் நெபுகத்நேசருடைய ஆள் சொல்கிறான் பாருங்கள் எரேமியாட்ட, நீர் என்ன வேணுமோ நீ செய்யலாம், என் கூட வந்தீங்கன்னா பாபிலோனுக்கு நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன், இல்லை நீங்கள் இங்கே இருக்கணும் எங்கேயாவது போகணும்னா ஓகே உங்கள் இஷ்டம். கர்த்தர் அந்த அளவுக்கு தயவு கொடுத்தார் எரேமியாவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் கூட இருக்கிற கர்த்தர் எல்லாரை காட்டிலும் பெரியவர், சர்வ வல்லவர், உங்கள் மீது அன்பாக இருக்கிறார், உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார், உங்களை காண்கிறவராக இருக்கிறார், உங்கள் நினைவாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் இதை விசுவாசிக்கணும். ரைட், வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும்போது கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் நல்லா இருப்பேன், எனக்கு நன்மை உண்டாகும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் என்ன நான் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை, இந்த வீடியோ, இந்த லிங்க்கெல்லாம் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.